சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. என்னை கேவலமாக பேசியவர்கள் முன்பு நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். கவலை கொள்ளாதே குழந்தையே. சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள். அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறப் போகிறது. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்த காற்று வீசப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்பு கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நிச்சயம் நீ தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். நான் அடைய வைப்பேன். கவலைப்படாதே. உனக்கு என்றுமே துணையாக நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்கும். நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய். என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் என் தங்கமே. எப்போதும் ஒன்றை நினைவில் கொள். நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை, தோல்வியாகவும் இருப்பது இல்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை, அதே போல தோல்விகளும் அப்படியே நிலைத்திருப்பதில்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே, தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய். இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய். நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலைகள் நடக்கும் என்றுதான். உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன். தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே. உனக்கு நான் இருக்கின்றேன். உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம், ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன். அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொள். என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து உன்னை நான் காப்பேன். பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? அப்பாவியானவன் தனது அப்பாவித்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் நன்கு ஆராய வேண்டும். இதற்கு புத்தி நன்கு வேலை செய்ய வேண்டும். இந்த புத்தி வேலை செய்ய என்னிடம் பிரார்த்திக்க வேண்டும். என்னிடம் ஒவ்வொரு முறையும் நீ கேட்க வேண்டும். பிரார்த்தனை என்பதே கேட்பதுதானே. எனது இந்த செயல் அப்பாவித்தனமாய் உள்ளது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னிடம் கேள். இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்ய வேண்டும். நான் அதற்கு நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் குழந்தையே. புத்தியில் தெளிவை தருவேன். நல்லவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன். கெட்டவர்களை கெடுக்க மாட்டேன். மாறாக கெட்டவர்களை நல்வழிப்படுத்துவேன். நீ என்னை தரிசிக்கும் போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல உன் தரிசனத்தால் நானும் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன். என் மீது நம்பிக்கையோடு நீ இரு. நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே. நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே. மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும். உனக்கு புகழும் கிட்டும். தர்மம் நிலைகுலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம்.
இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஏமாற்றுகிறவர்கள், பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள், பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள், இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள். நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஜோதிடம், அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது. இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது. கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது. பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன். அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன். நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன். நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் என்றே பொருள். இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம். அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும். அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரிய வரும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வலிய வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது. உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள். கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாளாட்டி உணவூட்டுகிறாள். நானும் அப்படியே. இதே போன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது. நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது. தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும். இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம். அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம். இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இறையாற்றல். புகழை பொருட்படுத்தாதே. ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள். ஆறறிவின் அற்புத ஆற்றலை 6 அடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு. நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே. கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு. நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம். நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும். காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம். கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்து விடாதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர். என் தங்கமே, நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே. இந்த உலகில் நீ யார், உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். தனிமையை தவிர்த்து விடு. மனம் விட்டு பேசு. உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள். அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய். துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள். மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர்த்துவிடு. உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளி இல்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் உடைந்தேன். குழந்தையே, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன்.
ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய். அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் நீயோ அதை காதை கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். நான் உனது முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உனது கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயோ, அப்பா எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள் இருக்கின்றன, எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் பணம் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் அப்பா, இதுதானே உனது கோரிக்கைகள்? உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தைகள், மமதைகள், ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை பரீட்சித்து பார்க்கிறாயா? நான் பாரபட்சமின்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் எனது பிள்ளைகள். உனது கர்ம பலன் உன்னை அப்படி பேச வைக்கிறது. ஆசைகளை அறவே தவிர்த்துவிடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். நம்பிக்கை வேண்டும். தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன். உன்னை கைவிட மாட்டேன். உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன். பாபா, நீ விரும்பியதை நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே நான் உனக்கு செய்வேன். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ 1000 முறை யோசிக்கிறாய். நான் எடுத்த முடிவு சரியா? அவன் வினவியது சரியா? அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து. ஏன் இப்படி செய்கிறாய்? ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. ஒரு முறை உனது மனம் சொல்லுவதை கேள். மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே. எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். எதையுமே கேட்டு வாங்கி கொள்ளக்கூடாது. தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு. வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள். பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள். அவன் என்னிடம் முறையிடுகிறான், நான் உன்னிடத்தில் சேரும்படி அனுப்புகிறேன். விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். என்னை அன்போடு கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன். துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது வந்திருக்கின்றேன். கவலை, கஷ்டம், பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை. இவை எல்லாவற்றையும் விட மிக பெரியவரான உன் அப்பா சாய்பாபா அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவார். அற்புதங்களை நான் கொடுப்பதை உனது கண்களால் கண்டு உள்ளத்தால் உணரலாம். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுவிட்டது. சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். உங்களின் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். சோதனைகள் வரும்போது ஒருபோதும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை வை. பிறகு பார், சோதனையும் சாதனையாகும். நான் வேண்டாத நாளே இல்லை. அந்த சாய்க்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று நீ சொல்கிறாய். இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உங்கள் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உங்கள் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்ம வினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் அவன் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் அவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய். பொறாமை, பொய், வஞ்சனை,
அவநம்பிக்கை, சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டிருக்க, தூய்மையற்ற இதயத்தோடு நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறாய். உன் அபய குரலை கேட்டு உன்னில் உறையும் நான் விழித்து கொள்கிறேன். வெளியிலிருந்து வந்தும் உன் இதய வாசலை தட்டுகிறேன். எனது வருகையை நீ கவனிப்பது இல்லை. எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வது இல்லை. என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி, விரக்தி, நோய், வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கின்ற கூட்டாளிகளுடன் நீ சேர்ந்து கொள்கிறாய். நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர இயலவில்லை. நம்பிக்கை இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு. உன் கஷ்டத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற. தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு. நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன், ஆறுதல் தருவேன். உன் கவலைகளையும் நோய்களையும் போக்குவேன். எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகின்றாய். நான் உனது நிழலாக கூடவே வரப்போகின்றேன். நீ என் ஆரத்தீனை பாடிப்பார். உன் நாவில் சரஸ்வதி தேவி இருப்பாள். நீ எனக்கு சந்தன திலகமிட்டுப்பார். நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வேன். நீ என் முன் இரு கரம் கூப்பி வணங்கிப்பார். என் கரங்களால் உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நான் நிறுத்துவேன். நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்கு உரியவனாகி பார். நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவனாக மாற்றாவிடில் நீ என்னை கேள். நீ என் புதியினை திலகமிட்டுப்பார். உன் முகத்தினை பிரகாசிக்க செய்வேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருப்பேன். அதற்கு முதலில் நீ செய்ய வேண்டியது பொறாமையை வென்றிடு. நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடும்? ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பதே இல்லை. கேடு செய்த அவர்களுக்கு மட்டும் நல்லதாகவே நடக்கிறது என்று ஏன் பொறாமை கொள்கிறாய்? அவனுடைய கர்ம பலன்களால் அது அவனுக்கு கிட்டியது. அவர்களைப் போன்றே பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வுலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இருப்பதை வைத்து நீ மகிழ்ந்து கொள். உனக்கு நலம் கிட்டும். நாமும் பாக்கியசாலிகள். நாமும் நலம் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டித்தரும். அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு. என் நாமத்தை உச்சரிப்போருக்கும் வேறு எதையும் நினைக்காமல் என்னையே துதிப்போருக்கும், என் வாழ்க்கையையும் என் லீலைகளை மட்டுமே மனதில் நிறுத்துவோருக்கும், என்னை மட்டுமே தானாக ஆக்கிக்கொள்வோருக்கு உலகியலின் இருப்பும் உணர்தலும் நீடிக்குமா என்ன? இத்தகைய உயர் பக்தர்களை மரணம் என்னும் கோரப்பிடியிலிருந்து நான் லாவகமாக பிரித்தெடுத்து விடுவேன். சாய்பாபா தம் பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான். எவன் என்னை தன் வாழ்க்கை முடியும் தருவாயில் நினைக்கிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியுள்ளார். இதையே தான் சீரடி பாபாவும் அறிவுறுத்தியுள்ளார். உனது முந்தைய நல்வினைகள் அதிகம் உள்ளன. அதனால்தான் நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. உன் உடல் அழியக்கூடியது. ஆசைகளை முழுமையாக துறந்து கடமையை செய். எவன் ஹரியின் பாதங்களில் சரணடைகிறானோ அவன் பேரானந்த பெருநிலையை பெற முடியும். அன்போடு அவர் நாமத்தை சொல். பாபா என்னும் பரமாத்மா உனக்கு ஓடி வந்து உதவுவார். அவரே நமது நிரந்தர உறவு. அவர் எப்படி நம்மை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வார். உங்களிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு அவரை நம்புங்கள். நம் வாழ்க்கை பேரின்பமாகும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.